லாஸ் பண்ணுற பீப்புளை 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி வைஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரேடிங் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள். செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியாது, ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து சின்ன லெவலில் தான் ரொம்பவே ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி இது எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் லூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். சரி, ஓகே, லாஸ் பண்ணியாச்சு, இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எதில் வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை நாம் வந்து சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறீங்க, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரியான இண்டெக்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருந்து நிறைய லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஈவன் 10 வருஷம் கூட இருக்கட்டுமே. இப்போது இந்த மாதிரி நான் 10 வருஷம் இல்லை 2 வருஷம் 1 வருஷம் கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இதை விட்டுட்டு போகாதீங்க. இதை விட்டுட்டு கமாடிட்டிஸ்க்கு போகிறேன், ஃபாரெக்ஸ்க்கு போகிறேன், இந்த மாதிரி புதுசாக போயிட்டு காலை வச்சு உங்களுடைய அதாவது அந்த லூசிங் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் லாஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 வருஷம் நாம் மார்க்கெட்டில் என்ன தப்புலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? அப்போது இதுக்கப்புறம் அந்த தப்பை உங்களை தவிர வேறு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோக்குள்ள 2 வருஷம் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை எப்படி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இதே மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு பாதிலேயே விட்டுட்டு நிறையா இந்த செக்மெண்ட் சரியில்லை அப்படின்ட்டு ஈக்விட்டிக்கு போகிறது, அடுத்தது ஈக்விட்டியும் சரியில்லை அப்படின்ட்டு இடிஎஃப்ல ட்ரேட் பண்ணலாமா, ஃபாரெக்ஸில் பண்ணலாமா, கமாடிட்டிஸில் பண்ணலாமா, இன்ட்ராடே பண்ணலாமா, ஸ்கேல்பிங் பண்ணலாமா இப்படின்ட்டு ஒவ்வொரு இதுவாக தாவிக்கிட்டே இருக்காதீங்க. அதை விட்டுட்டு எதில் நீங்கள் ரொம்ப அதிகமான டைம் பீரியடில் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுங்க. ஏதாவது கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ரீஎன்ட்ரி கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் லேகிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.